ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸலில் சின்னதாக ஒரு ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணி எப்படி அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கால்குலேஷனை நம்ம போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு அக்கௌண்ட்ஸ் லெஜர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன மாதிரியான லெஜர் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இன்கம் வருது, அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் நம்ம என்னென்னலாம் செலவு பண்றோம், நமக்கு என்ன வரவு வருது. இத நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா செலவை தனியா இங்க கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். வரவு நமக்கு என்ன இங்க வருதோ அதை நம்ம இங்க கால்குலேட் பண்ணி தனியா போட்டுக்கலாம். பட் இப்ப நம்ம இதுல என்ன கேட்க போறோம் அப்படின்னா, எனக்கு வரவு ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கணும், செலவை ஒரு பக்கம் லெஸ் பண்ணிக்கணும். லெஸ் பண்ணி எனக்கு இந்த பேலன்ஸ்ல எனக்கு அன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான பேலன்ஸ் எனக்கு இங்க தெரிஞ்சுக்கிட்டே வரணும். இப்ப நான் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் என்கிட்ட கையில இருக்கு அப்படின்னா, நான் செலவு இப்ப 35,000 இங்க செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அன்னைய பேலன்ஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு, அதாவது அந்த செகண்ட் நான் செலவு பண்ணதுக்கு அப்புறம் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியணும். அப்படின்னா அதை நான் அந்த பேலன்ஸ்ல எனக்கு கால்குலேஷன் பண்ணி காமிக்கணும். ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு அப்ளை பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் சின்னதா கால்குலேஷன் பண்றதுக்காக ஒரு லெஜர் ஒன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்கம் இருக்கு, சேலரி, இதெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு இன்கம்ல கொண்டு வரணுமோ அதெல்லாம் இன்கம்ல கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் எல்லாம் இன்கம்ல கொண்டு வந்துட்டு செலவெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வந்துருங்க. ஓகே, இப்போ நிறைய எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்கேன், இன்கமும் கொடுத்துருக்கோம், டேட்டு கொடுத்துருக்கேன். அன்னைக்கு டேட்டை நீங்க சேஞ்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த இடத்துல வேணும் ஃபார்முலா, அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு போட்டு உங்களுக்கு பேலன்ஸ் எங்க வரணும், இந்த இடத்துல தான் நமக்கு பேலன்ஸ் வரணும். அப்ப இந்த பேலன்ஸ்ங்கிறது தான் அப்ப நான் செலக்ட் பண்ண போறேன். அந்த செலக்ட் பண்ணக்கூடிய செல்லோட பேர் என்ன அப்படின்னா E4. ஈங்கிற காலத்துல 4th ரோல இருக்கு. சோ என்ன பண்ண போறேன், நம்ம அப்படி E4 கூட டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்றேன், N அப்படிங்கறத அப்ளை பண்ணிட்டு ஓபன் பிராக்கெட் போட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணனா இந்த செல்லுடைய என்ன ரோல என்ன காலத்துல இருக்கு அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை இப்ப க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு N, அந்த பேலன்ஸ் நமக்கு எந்த இடத்துல வேணுமோ பேலன்ஸ் காலத்தை நமக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளஸ். எதை பிளஸ் பண்ணணும், இந்த வேல்யூவை எனக்கு பிளஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இங்க எனக்கு வரக்கூடிய இன்கம் வேல்யூவை எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். சோ அப்ப இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு எதை எனக்கு லெஸ் பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு இந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூவை எனக்கு லெஸ் பண்ணணும். அப்ப மைனஸ் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணீங்கன்னா என்னன்னா அந்த செல்லோடைய எந்த ரோல இருக்கு, எந்த காலத்துல இருக்குங்கிறது தான் இது. சிங்கிற காலத்துல 5th ரோ அதுதான் இங்க வந்திருக்கு. எதை ஆட் பண்ணணும், டிங்கிற காலத்துல 5th ரோவை ஆட் பண்ணணும். கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன், என்டர் தட்டிடுறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெபிட் ஆன வேல்யூ இல்ல. சோ நம்ம கிட்ட இருக்கிற கையில இருக்கிற இன்கம் மட்டும் இருக்கும். இப்ப அதை அப்படியே டிராக் பண்ணி நீங்க இழுக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இதுல எனக்கு 50,000 என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லெஸ் பண்ணி 35,000 லெஸ் பண்ணி 15,000 வந்திருக்கு. அதே மாதிரி இது எல்லாமே இந்த 15,000ல இருந்து லெஸ் பண்ணி வந்திருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இன்கம் இருக்கு 25,000, அதை எனக்கு ஆட் பண்ணி எனக்கு இங்க காமிச்சிருக்கு. இப்ப அடுத்து லெஸ் பண்ணி இருக்கு. இப்ப நமக்கு ஏதாச்சும் நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா இன்கம்னு டைப் பண்ணிட்டு எனக்கு இன்கம் இடத்துல இப்ப எனக்கு 1250 ரூபாய் இன்கம் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்ப இது நீங்க டிராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேல்யூவோட நமக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா இந்த 1250 ஆட் பண்ணி நமக்கு இங்க காமிச்சிடும். சோ ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். அதாவது ஒரே நேரத்துல எனக்கு ஆட் பண்ணி வரணும், அதே சமயம் லெஸ் பண்ணி எனக்கு வரணும். அப்ப பேலன்ஸ் எனக்கு அன்னைக்கு இது ஒரு நம்ம அக்கௌண்ட்ஸ் டீடைலுக்கு இதே பெரிய லெவல்ல கூட நம்ம உங்களுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் நீங்க புட்டப் பண்ணி என்ட்ரி பண்ணி நீங்க போட்டுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இடத்துல இது நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.